Hello students, welcome to our channel. 10th Englishல ஆல்ரெடி நம்ம 1 மார்க் டிப் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? 14 out of 14 எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அதே 10th இங்கிலீஷில் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பார்ட் 4. பார்ட் 2ன்றது 2 மார்க், 10 into 2 20 மார்க்ஸ். பார்ட் 3ன்றது 5 மார்க்ஸ், 10 into 5 50 மார்க்ஸ். இந்த 20 + 50 + கடைசியாக கேட்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 8. இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. திரும்ப நான் கேட்குறது உங்ககிட்ட, உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2 டிஸ்லைக் வந்துடுது. லைக்கை கிளிக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுக்குன்னா டிஸ்லைக்கை கிளிக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குதா என்னன்றது தெரியல. வீடியோவோட லெங்க்த்து 15 நிமிஷம் இருக்கும், ஆனால் 5 நிமிஷத்தில் ரெண்டு பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க. அப்போ அந்த வீடியோ பார்க்காமையே நம்ம வீடியோ வந்த உடனே டிஸ்லைக் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில பேர் இருக்காங்க. சரி, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நமக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த 1 மார்க் வீடியோவை பார்க்கலைன்னா போய் பார்த்துக்குறங்க, அது தனியாக நம்ம சொல்லியாச்சு. அதனால் நம்ம இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் நம்ம இப்போ 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் மட்டும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? இப்போ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 into 2 20 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் செக்ஷன் 1 இது உங்களுக்கு தெரியும். ப்ரோஸ்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம கேட்பாங்க. இதில் ப்ரோஸ்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ் 4 கொடுத்து 3 எழுதணுமா? இந்த 4 கொடுத்து 3 எழுதுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டே நம்ம அந்த வீடியோ போட்டோம். எந்தெந்த கொஷின்ஸ்லாம் முக்கியமானது, ஒவ்வொரு ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சரில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு கேட்டுருவாங்க. இந்த 3 into 2 6 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதில் நமக்கு சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இதே பார்ட் 2ல் செக்ஷன் 2 போயம்னுடைய அப்ரிசியேஷன். இந்த போயம்னுடைய அப்ரிசியேஷனுமே நீங்கள் ஒவ்வொரு போயமுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய புக் பேக் அப்ரிசியேஷன்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். 2022, 2023, 2024, 2025 இந்த 4 வருஷம் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 4 வருஷமே புக் பேக் அப்ரிசியேஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போயம்லேயும் புக் பேக் அப்ரிசியேஷன்ஸ் இருக்குது. ஒரு 4 செட்டு 5 செட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 4 செட்டு 5 செட்டு இருக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக படிங்க போதும். கண்டிப்பாக அதுலேருந்து இதில் வந்துடும். நம்ம 3 into 2 6 மார்க்ஸ் இதுலேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 2 மார்க்கில் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய செக்ஷன் அப்படின்னாவே இந்த செக்ஷன் 3 தான். செக்ஷன் 3 என்னது? கிராமர். இந்த கிராமரில் நமக்கு என்னென்ன வரும்னா, வாய்ஸ் வரும், ஸ்பீச் வரும், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வரும், பங்க்சுவேஷன் வரும், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் வரும். இந்த கான்செப்ட்லாம் கேட்பாங்க. இதில் வாய்ஸ்க்கு வந்து புக்கில் எக்ஸசைசஸ் இருக்குது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கும் புக்கில் எக்ஸசைசஸ் இருக்குது. ஸ்பீச்சு, பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்சுக்கு ஒரு 5 என்னமோ கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் இதுக்கும் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது. ஸ்பீச்சு, பங்க்சுவேஷனுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கிடையாது. சரியா? ரீஅரேஞ்சுக்கு ஒரு 5 4 இருக்கும் புக் பேக்கில். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோன்னா 2023 புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, 2024 புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, 2025 புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. வாய்ஸ் 3 வருஷமே புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இருக்குது. பார்த்தீங்களா? our army has been defeated by the enemy, and the sentence.
இது மாதிரி இருக்கும் பாருங்கள், புக் பேக்கில் உள்ளது மட்டும். அதுதான் இந்த 3 வருஷமே கேட்டிருக்காங்க. அதே போல் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் 2023 புக் பேக்கு, 24 புக் பேக்கு, 25 புக் பேக்கு. 3 வருஷமே நீங்கள் 2022 புக் பேக் தான். நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். 23, 24, 25 3மே பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுமே. அப்போ புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் இது ஒரு 25 சென்டென்ஸோ என்னமோ இருக்கும், இது ஒரு 15-16 சென்டென்ஸோ என்னமோ தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே 4 மார்க் எடுத்துடலாம் கிராமரில். சரியா? மீதி 2 மார்க்குக்கு இப்போ இந்த ஸ்பீச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்போவுமே நமக்கு ஜென்ரலாக தான் கேட்குறாங்க. ஏன்னா இது புக் பேக் எக்ஸசைஸும் கிடையாது, அப்போ புக் பேக் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. புக் இன்லேருந்து கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்க கேட்குறது கிடையாது. ஜென்ரல் ரூல்ஸ் வச்சு எழுதுகிற மாதிரி தான் கேட்குறாங்க, பட் ஈஸியாக தான் கேட்குறாங்க. சரியா? அடுத்து பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புக் இன்லேருந்து கேட்குறாங்க. பங்க்சுவேஷனும் சரி ரீஅரேஞ்சும் சரி எப்போவுமே வந்து புக் இன்லேருந்து கேட்குறாங்க. புக் இன்னா ப்ரோஸ்லேயோ இல்லை சப்ளிமெண்ட்ரிலேயோ இருந்து ஒரு லைன் எடுத்து கொடுத்து பங்க்சுவேஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஸ்லேயோ சப்ளிமெண்ட்ரிலேயோ இருந்து ஒரு லைன் எடுத்து அதை அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து கரெக்டான மீனிங்ஃபுல்லான வேர்டாக லைனாக வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரியினுடைய அந்த கண்டென்ட் லைனை நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பங்க்சுவேஷன், அப்படி இல்லைனா ரீஅரேஞ்சு, ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிடலாம். இல்லை சார் எனக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீச் வந்து எழுதிடலாம். வாய்ஸும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் புக் பேக் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுறோம். இன்னும் ஒரு கொஸ்டின், 3வது கொஸ்டினுக்கு தான் ஸ்பீச் ரூல்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீச் அட்டன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பங்க்சுவேஷன் இல்லைனா ரீஅரேஞ்ச் அட்டன் பண்ணணும்னா புக் இன்ல இருக்கக்கூடிய, அதாவது ப்ரோஸ்லேயும் சப்ளிமெண்ட்லேயும் உள்ளக்க இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோன்னா இது 2ல் ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம எழுதிடலாம். அப்போ இதுலேயும் நம்ம 3 × 2 6 மார்க்ஸ் எடுத்துடலாமா? இதுலேயும் 3 × 2 6 மார்க்ஸு, இதுலேயும் 3 × 2 6 மார்க்ஸ். சரியா? ப்ரோஸ் கொஸ்டின்ஸுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படித்தா ப்ரோஸில் 3 × 2 6 மார்க் எடுத்துடலாம். போயமில் என்ன சொன்னேன், போயமில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷன்ஸ் மட்டும் படித்தா 3 × 6 3 × 2 6 மார்க் எடுத்துடலாம். கிராமருக்கு இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 × 2 6 மார்க் எடுத்துடலாம். இதில் செக்ஷன் 4 என்னது, ரோட் மேப். செக்ஷன் 4 வந்து ரோட் மேப். இந்த ரோட் மேப் வந்து ஈஸியானது தான், 2 மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது ஈஸியானது தான். நம்ம சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக எழுதுங்க. சரியா? பேராகிராஃபாக எழுதக்கூடாது. இந்த இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. கோ ஸ்ட்ரைட், நேராக போங்க. அப்புறம் டேர்ன் லெஃப்ட்டு ஆர் ரைட்டு, ரைட் சைடு திரும்பணுமா இல்லை லெஃப்ட் சைடு திரும்பணுமா அப்படின்றது. அதுக்கப்புறம் வாக் ஆன் த, அந்த ரோடுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் எழுதிடு, வாக் ஆன் த அப்படின்னு போட்டு அந்த இதை எழுதிட வேண்டியது. அப்புறம் வாக் பாஸ்ட் த, ஒரு ஏதாவது பில்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி போங்க, இந்த பேங்க்கை தாண்டி போங்க அப்படின்னு எழுதுறதுக்கு வாக் பாஸ்ட் த. அப்புறம் லாஸ்ட்டாக ரீச், டெஸ்டினேஷனோட பேர், அவங்க என்ன எங்கே போக சொல்லியிருக்காங்களோ அதை போட்டுட்டு ஆன் யுவர் லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடா. சரியா? இப்போ இது பார்க்குக்கு போக சொல்லியிருக்காங்கன்னா ரீச் பார்க் ஆன் யுவர் லெஃப்ட் சைட், இல்லைனா ரீச் பார்க் ஆன் யுவர் ரைட் சைட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா 2 மார்க், 1 × 2 மார்க். அப்போ இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எத்தனை ஆயிடுச்சு, 10 × 2 20 மார்க் ஆயிடுச்சா? புரிஞ்சா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், 10 × 2 20 மார்க்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு புரியுதா? இப்போ அடுத்து 5 மார்க். இதே போல் 5 மார்க்கு பார்ட் 3, 10 × 5 50 மார்க்ஸ் கேட்கக்கூடியது. இதில் நமக்கு செக்ஷன் 1 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப்ஸ். ப்ரோஸ்னுடைய பேராகிராஃபு ஃபஸ்ட்டு 4 யூனிட் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா 2 வந்துடும், அட்டன் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ்னுடைய கொஷின்ஸை பார்ப்போம். 2023, 24,
2025 இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரோஸ் பேராகிராஃபு 2023 பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா 2023 ப்ரோஸ் 1 4 6 7 24 2 3 4 5 25 1 2 5 6 இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு 4 படித்தோம்னாவே நம்மளால் 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணிட முடியும். தெரியுதா? இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பேராகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ் 3 4. 3வது ப்ரோஸ் என்னது? எம்பவர்டு விமன். 4வது ப்ரோஸ் தி அட்டிக். இந்த 2 பேராகிராஃப்ஸ் இந்த வருஷம் கேட்குறதுக்கான வாய்ப்பு. ஃபஸ்ட்டு 4லேயுமே ஃபஸ்ட்டு 4 படித்தா போதுமானது, அதுலேருந்து வந்துடும். அந்த 4லையும் எது ரொம்ப இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடியதுன்னா 3 4 கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடியது. சரியா? அடுத்து செக்ஷன் 2 போயம் பேராகிராஃபும் கேட்பாங்க, பொய்டிக் டிவைஸ் கேட்பாங்க, பேராஃப்ரேசிங் கேட்பாங்க. இது நமக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 4 யூனிட்டுடைய போயம் பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் வந்துடும். ஏன்னா பேராகிராஃப் 1 அட்டன் பண்ணணும், பொய்டிக் டிவைஸ் 1 அட்டன் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப் யூனிட் 4 போயமுடைய பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. 2023 பார்த்தீங்கன்னா 2023 ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் 4th பேராகிராஃபும் கேட்டிருக்காங்க. 2024 செகண்டும் 4த்தும். 2025 ஃபஸ்ட்டும் 6த்தும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 தரவாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று வந்துடும். ஃபஸ்ட் 4 யூனிட்டுடைய பேராகிராஃப். இந்த வருஷம் 2026 நமக்கு எது கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட்லேயுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 4. ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிருக்க தரவா, அதுலேயும் இந்த 3 4 நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. அதுலேருந்து இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் பொய்டிக் டிவைஸ் இருக்கு இல்லையா? 23 ஒரு பொய்டிக் டிவைஸ், ஒரு பேராஃப்ரேசிங் அட்டன் பண்ணாதீங்க. சரியா? பொய்டிக் டிவைஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த பொய்டிக் டிவைஸில் நமக்கு புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. சரியா? அப்படி இல்லைனாலும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். அந்த இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடக்கூடிய அந்த ஃபைல்லே இருக்குது. அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம அது எழுதிடலாம். அடுத்து இதில் செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரிலேருந்து ஒரு ரீஅரேஞ்ச் வரும், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் வரும். சரியா? ஸோ இந்த ரீஅரேஞ்ச் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டோரி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காம்ப்ரிஹென்ஷன் மேக்ஸிமம் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பார்த்தே எழுதிடலாம். ரீஅரேஞ்ச் எழுதணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரி தெரிஞ்சிருந்தால் தான் ரீஅரேஞ்ச் எழுத முடியும். ரெண்டுமே உங்களுக்கு இன்லேருந்து தான் கேட்குறாங்க, புக் இன்டீரியராக தான் கேட்குறாங்க. புக் பேக்கும் இருக்குது, அது புக் பேக்கையும் தரவாக பார்த்துக்கிறங்க. பட் கதை தெரிஞ்சிருக்கணும், ஸ்டோரி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த இதை அட்டன் பண்ண முடியும். பட் இது ஈஸி தான். 1 × 5 மார்க் வாங்குறது. சரியா? செக்ஷன் 3. அடுத்து இதில் செக்ஷன் 4. இந்த செக்ஷன் 4 நமக்கு ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ். இந்த ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸில் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சம்மரி ஆர் நோட் மேக்கிங். அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி ஆர் நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் இல்லைனா ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங், கேட்பாங்க. தென் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது எரர் ஸ்பாட். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒன்று இருக்கும், சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கண்டிப்பாக ஒன்று இருக்கும், லெட்டர் ரைட்டிங் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், எரர் ஸ்பாட் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இங்கே தான் நமக்கு ஒன்று நோட்டீஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ரிப்போர்ட் கேட்பாங்க. 2ல் எது வேணாலும் கேட்கலாம்.
முந்தின வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க, மற்ற 2 வருஷமே வந்து நமக்கு நோட்டீஸ் ரைட்டிங் தான் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு எது வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் செக்ஷன் 5 மெமரி போயம். செக்ஷன் 5 மெமரி போயம் 4 மெமரி போயம் இருக்குது. போயம் 1, போயம் 3, போயம் 5, போயம் 6. இதுக்கு முந்தின வருஷங்களில் 3மே கேட்டாங்க. 1 கேட்டாங்க, 3 கேட்டாங்க, 5 கேட்டாங்க. சரியா? 2023 பார்த்தீங்கன்னா 2023 5 கேட்டிருக்காங்க, 2024 1, 2025 3. அப்போ இந்த வருஷம் 6வது மெமரி போயம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நோ மென் ஆர் ஃபாரின் கேட்கலாம். ஆனால் அந்த நோ மென் ஆர் ஃபாரின் வந்து கொஞ்சம் கஷ்டமான போயம் மற்ற 3 கம்பேர் பண்ணும்போது. அதனால் கூட அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு இந்த 2ல் ஏதாவது ஒன்று வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இது போன வருஷம் கேட்டதுனால இந்த வருஷம் இது கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது கேட்குறதுக்கு சான்ஸ். அப்போ என்ன செய்யலாம்னா, ஒன்று இது 2 கேட்கலாம், இல்லைன்னா போயம் 6 நோ மென் ஆர் ஃபாரின் கேட்கலாம். சரியா? அப்போ இது 2ஐயும் நோ மென் ஆர் ஃபாரினையும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா இது ஒரு 4x5 50 மார்க்ஸு, இது ஒரு 4x5 20 மார்க்ஸு, 1x5 5 மார்க்ஸ், டோட்டலாக நமக்கு 10x5 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த பேராகிராஃப் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் எழுதுங்க, ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. எஸ்ஏ டைப்பில் எழுதினாலும் சரி, சிங்கிள் பேராகிராஃபாக எழுதினாலும் சரி. சரியா? இந்த ஜென்ரல் கான்செப்ட்டுக்கு நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். சம்மரி எப்படி எழுதணும், நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும், எரர் ஸ்பாட் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்து அந்த கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுபடி நம்ம சொன்னதுபடி எழுதிட்டிங்கன்னா இதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மெமரி போயம் எழுதும்போது அந்த போயமோட ஹெட்டிங் எழுதணும், ஆத்தருடைய போயட்டோடைய நேம் எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். பங்க்சுவேஷன்ஸ் கூட பார்க்க மாட்டாங்க, பங்க்சுவேஷன்ஸ் கூட முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டராக எழுதிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு லைனை ஒரு லைன்லேயே முடிக்கிறது மாதிரி பாருங்கள், பெண்ட் பண்ணி எழுத முடியாமல். சரியா? தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நமக்கு இதில் பார்ட் 4 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் இருக்குது இல்லையா, 1x8 8 மார்க்ஸ். இது இந்த வருஷம் என்ன சப்ளிமெண்ட்ரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023 6ம் 7ம் கேட்டிருக்காங்க, 2024 1ம் 4ம் கேட்டிருக்காங்க, 2025 3ம் 5ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கையில் இந்த வருஷம் 2026 நமக்கு கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் சப்ளிமெண்ட்ரி. கடந்த 3 வருஷமாக கேட்கவே இல்லை. ஜிக்ஸாக் 2022 தான் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதனால் இந்த வருஷம் ஜிக்ஸாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜிக்ஸாக் அப்புறம் நமக்கு 6 இல்லைன்னா 7, இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரணும். ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபு. ஃபஸ்ட் 4 யூனிட்னுடைய பேராகிராஃப். சரியா? அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி அந்த டெம்பஸ்ட், செகண்ட் சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக், 4th சப்ளிமெண்ட்ரி என்னது 4th சப்ளிமெண்ட்ரி வந்து தி ஏஜ்டு மதர், அதுக்கப்புறம் 6th சப்ளிமெண்ட்ரி த ஹீரோ ஆஃப் ஹானர். இந்த நாளில் படிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். சரியா? ஃபஸ்ட் நாள் படிச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா இந்த நாள் படிச்சுட்டாலும் ஓகே. அதுலேயும் நமக்கு இந்த வருஷம் கேட்குறதுக்கு இந்த 3ல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபும் நீங்கள் எஸ்ஏ டைப்பில் தான் எழுதணும். ஏன்னா 8 மார்க் குறைஞ்சது ஒரு 4 பேஜுக்கு எழுதினா தான் இது உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவசரமாக எழுத வேணாம். அவசரமாக எழுதும்போது ஒரு லெட்டர் வேறு ஒரு லெட்டர் மாதிரி தெரியறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாகவே எழுதுங்க. டைம்லாம் நமக்கு நிறையாவே இருக்கும். நான் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டும் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் எழுதுங்க. சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.